புதிய ஏற்பாடு புஸ்தகத்தை தியானிப்பதற்கு முன்னதாக அதை குறித்த சில விவரங்களை நாம் அறிந்து கொள்வது தியானத்திற்கு நமக்கு மிக உதவியாக இருக்கும். அதனால புதிய ஏற்பாடு புஸ்தகத்தினுடைய ஒரு பின்னணியும் விளக்கமும் அப்படிங்கிற ஒரு தலைப்பில் இன்றைக்கு நம்ம செய்தி எடுக்கிறோம். புதிய ஏற்பாடு பழைய ஏற்பாடு என்று நமது வேதாகமத்தில் இரண்டுமே உண்டு. ஆனால் இரண்டுமே ஒன்றாக கொடுக்கப்பட்டவைகள் அல்ல. பழைய ஏற்பாடு புதிய ஏற்பாடு இரண்டுமே தேவனுடைய இரண்டு உதடுகளுக்கு சமானம் என்பார்கள். அது இரண்டுமே தேவன் பேசியது தான், அது உள்ளுக்குள்ள இருந்து தேவன் வந்தது தான். ஆனால் யாருக்கு ஏன் எதற்கு என்கிற நோக்கம் கொஞ்சம் வித்தியாசமானது. பழைய ஏற்பாடு ஆபிரகாமின் வாரிசான யாக்கோபின் 12 பிள்ளைகளுக்கு, அவர்களுடைய வம்சாவளி 12 கோத்திரத்தாருக்கு பிரதானமாக எழுதப்பட்டது. முழுக்க முழுக்க அவர்களுக்காக, அவர்கள் கடைபிடிக்க வேண்டியது, செய்ய வேண்டியது, அவருடைய ஆசீர்வாதம், இதை குறித்து தான் எழுதப்பட்டது. முழுக்க முழுக்க அந்த இஸ்ரவேல் யூதா சந்ததியினர் ஆபிரகாமினுடைய யாக்கோபினுடைய 12 பிள்ளைகள் 12 கோத்திரத்தாருக்கு எழுதப்பட்டது. ஆனால் புதிய ஏற்பாடு ஆதாமின் சந்ததியான அனைவரிலுமே கிறிஸ்து மூலமாக தேவனுடைய பிள்ளைகளாக மாறின சபைக்கு பிரதானமாக எழுதப்பட்டது. அந்த ரெண்டுக்கு இருக்கக்கூடிய அடிப்படை வித்தியாசம் நாம புரிஞ்சுக்கணும். மூன்றாவது நமக்கு தெரிந்த காரியங்கள் தான். பழைய ஏற்பாடு கிறிஸ்து பிறப்பதற்கு முன் நடந்தது, புதிய ஏற்பாடு கிறிஸ்து நடந்ததற்கு பின் நடந்ததை கூறுகிறது. பழைய ஏற்பாட்டிலே புதிய ஏற்பாட்டினுடைய சத்தியங்கள் மறைமுகமாக மறைத்து சொல்லப்பட்டது. ஆனா புதிய ஏற்பாட்டில தான் பழைய ஏற்பாட்டை முழுமையாக விளக்கி விவரித்து கூறப்பட்டுள்ளது. பழைய ஏற்பாடு இல்லாம புதிய ஏற்பாடு புத்தகத்தை நம்ம புரிந்து கொள்ள முடியாது, விளங்கி கொள்ள முடியாது. உதாரணத்துக்கு நிக்கோதேமு இயேசுகிட்ட கேட்கிற போது அவர் சொல்லுகிறாரு, வனாந்திரத்தில் மோசே சர்ப்பத்தை உயர்த்தினது போல மனுக்குமாரனும் உயர்த்தப்பட வேண்டும். அப்போ மோசே எந்த வனாந்திரத்துல எந்த வலு சர்ப்பத்தை எப்படி உயர்த்தினாரோ அந்த பின்னணியில் நடந்தது என்ன என்பது நமக்கு தெரிந்திருந்தா தான் இயேசு கூறுகிற இந்த வார்த்தைக்கு சரியான விளக்கம் நமக்கு புரியும். அந்த மாதிரி பழைய ஏற்பாடு இல்லாம புதிய ஏற்பாடு விளங்கி கொள்ளவோ புரிந்து கொள்ளவோ முடியாது. ஆனால் புதிய ஏற்பாடு இல்லாமல் பழைய ஏற்பாடு பூரணமாகாது. பழைய ஏற்பாட்டினுடைய கருப்பொருள், மூலப்பொருள் தேவன் கேட்பது, அதாவது தேவ பாதுகாப்பு, பராமரிப்பு, பூமிக்குரிய ஆசீர்வாதங்கள் பெற வேண்டும் என்றால், தேவனிடத்திலிருந்து பெற வேண்டும் என்றால் நீ என்ன செய்ய வேண்டும் என்று தேவன் மனிதனிடத்தில் கேட்பது. அந்த யாக்கோபினுடைய 12 சந்ததியினிடத்தில் அவர் கேட்டது. அதுதான் முழுக்க முழுக்க நியாயப்பிரமாணம் என்று உள்ளே வந்துடும். ஆனா புதிய ஏற்பாட்டின் கருப்பொருள் மிக வித்தியாசமானது. தேவன் கொடுத்தது. தேவன் கிறிஸ்துவின் மூலமாக நமக்கு மீட்பு, பாவ மன்னிப்பு, தேவனுடைய வாரிசாக கூடிய உரிமை, நித்திய ஜீவன், ஆவிக்குரிய ஆசீர்வாதங்கள், இவைகள் எல்லாவற்றையும் கொடுத்து விட்டார். அவர் கொடுத்தது என்ன, நமக்கு கொடுத்தது என்ன என்பதை நாம் அறிந்து கொள்வதற்குரிய விளக்கமும் ஆலோசனையும் வழிகாட்டுதலும் தான் புதிய ஏற்பாடு. அதை நாம் புரிந்து கொள்ள வேண்டும். பழைய ஏற்பாடு ஒரு நிழலை போல சம்பவங்களையும் நபர்களையும் உள்ளடக்கியது. உதாரணமாக பலிகள். அந்த பலிகள் மூலமாக குற்றமில்லாத ஒரு ஜீவன் தன் உயிரை கொடுப்பதன் மூலமாக உன் பாவம் மன்னிக்கப்பட முடியும் என்கிற ஒரு சத்தியத்தை வலியுறுத்துகிறது. அந்த பலிகள் எல்லாமே இயேசு கிறிஸ்துவில் பூரணமாக நிறைவேறியது. அது ஒரு நிழல். அதே போல சில நபர்கள், மோசே, யோசேப்பு, பாவம் நிறைந்த ஒரு பிரதேசத்திலும் பரிசுத்தமாக வாழ்க்கையை காத்து கொண்ட யோசேப்பு இயேசு கிறிஸ்துவுக்கு ஒரு முன் அடையாளம். மோசே தேவனுடைய வீட்டில் எங்கும் உண்மையுள்ள ஒரு ஊழியக்காரனாக தெரிந்தான் என்று தேவனே சாட்சி கொடுக்கக்கூடிய அளவுக்கு வாழ்ந்த ஒரு மோசே. இவர்களெல்லாம் பின்னால் வரப்போகக்கூடிய இயேசு கிறிஸ்துவுக்கு ஒரு முன் சாயலாக அவருடைய சுபாவத்தின் ஒரு சில கூறியங்களை காட்டுகிறவர்கள். ஆனால் புதிய ஏற்பாடு நிஜம், இயேசு கிறிஸ்துவே வந்துவிட்டார். அது மாத்திரமல்ல, பழைய ஏற்பாட்டில் தீர்க்க தரிசனமாக கூறப்பட்ட அநேக காரியங்களில் நிறைவேறி முடிந்த சம்பவங்கள் புதிய ஏற்பாட்டில் உண்டு. அடுத்ததாக பழைய ஏற்பாடு எபிரேய மொழியிலே எழுதப்பட்டது. எபிரேய மொழி என்பது இருதயத்தின் மொழி என்று சொல்லுவார்கள்.
அதாவது ஒரு தாயும் 6 மாதம் 7 மாதமான குழந்தையும் இருவரும் பேசி கொண்டிருக்கிற போது எப்படி இருக்கும்? அது வார்த்தைகள் அல்ல, இருதயத்துக்கு இருதயம் தொடர்பு கூடியது. அதே போல இருதயத்தின் மொழி வருகிற போது, இருதயத்திலிருந்து பாஷையில் வருகிற போது கவிதைகள் தானாக கிளம்பி வரும். அதனால பழைய ஏற்பாட்டில் உள்ள தீர்க்கதரிசிகள் வார்த்தைகள் மற்றவைகளை பார்த்தால் கவிதைகள் நிறையாக இருக்கும். புதிய ஏற்பாட்டில் இருக்கவே இருக்காது. புதிய ஏற்பாடு கிரேக்க மொழியிலே எழுதப்பட்டது. கிரேக்க மொழி என்பது அறிவின் மொழி, த லாங்குவேஜ் ஃபார் நாலேஜ் அப்படிம்பாங்க, காரியங்களை கற்றுக்கொள்வதற்கு. இன்றைக்கும் மருத்துவத்திலிருந்து சயின்ஸ்லேருந்து எல்லாத்துக்குமே அந்த மூல வார்த்தைகள் சப்தங்கள் எல்லாமே கிரேக்கத்தில் தான் இருக்குது. இன்னமும் அது ஒரு ஆசிரியர் ஒரு மாணவனுக்கு கற்றுக் கொடுப்பதை போல இது தேவனுடைய மனதை வெளிப்படுத்துகிறது. பழைய ஏற்பாடு தேவனுடைய இருதயத்தை வெளிப்படுத்துகிறது. புதிய ஏற்பாடு தேவனுடைய மனதில் உள்ளதை நமக்கு வெளிப்படுத்துகிறது. முக்கியமான இன்னொரு காரியம், பழைய ஏற்பாடு, அது எபிரேய மொழியிலே அந்த ஏற்பாடு என்கிற அந்த வார்த்தைக்கு மூல பாஷையில் சரியான அர்த்தம் உடன்படிக்கை, அக்ரிமெண்ட். அக்ரிமெண்ட்னா நீ இதை செய்தால் நான் உனக்கு இதை தருவேன், இதை செய்வேன் என்று என் அக்ரிமெண்ட் போட்டுட்டு நீ அந்த அக்ரிமெண்ட்டுக்கு விரோதமாக நடந்தேன்னா நான் இந்த நிலம் தண்டிப்பேன். இந்த ஒரு அக்ரிமெண்ட் என்கிற கூடிய ஒரு சப்தம் அங்கே உபயோகப்படுத்துகிறது. ஆனால் புதிய ஏற்பாட்டிலே கிரேக்க மொழியிலே அந்த ஏற்பாடு, நாம பழைய ஏற்பாடு புதிய ஏற்பாடுன்றோம். அந்த புதிய ஏற்பாடு என்பதற்கு கிரேக்க மொழியிலே உபயோகப்படுத்தப்பட்ட ஒரு சொல்ல உயில். உயில் என்பது ஒருவன் மரித்த பின்பு என்னுடைய சொத்துக்களை, என்னுடைய பொறுப்பில் இருந்தவைகளை எல்லாம் நான் இன்னாருக்கு எழுதி வைக்கிறேன் என்று எழுதி வைப்பது. அந்த உயிலின்படி அதை யார் பேருக்கு எழுதி வைத்தாரோ அவருக்கு போய்விடும். அதே போலதான் புதிய ஏற்பாடு. கிறிஸ்து எல்லா பாடுகளையும் பட்டுவிட்டு கடைசியாக உயிலிலே நம்ம பேரை எழுதி வச்சுட்டு போயிட்டார். நான் 33 வருட வாழ்ந்தங்கள், பரிசுத்தம், நீதி எல்லாவற்றையும் உனக்கு கொடுத்துட்டேன், உன் ஃபைனுக்குரிய தண்டனையை நான் கட்டிட்டேன், அதை வாங்கிக்கோ அப்படிங்கிறது. அதனால அந்த பேருக்குரிய அர்த்தமும் கொஞ்சம் கரெக்டாக சரியாகத்தான் நமக்கு வரும். பழைய ஏற்பாடு நமக்கு பாடம் கற்றுக் கொடுக்க, முற்பிதாக்கள் தீர்க்கதரிசிகள் அவர்கள் வாழ்க்கையிலே அவர்கள் நடந்த காரியங்கள், அவர்கள் வாழ்க்கையில் நடந்த வெற்றி தோல்விக்கான காரணம் என்ன, இஸ்ரவேல் யூதா சந்ததியினுடைய வெற்றி தோல்விக்கான காரணம் என்ன என்று நாம் அறிந்து கொண்டு அதே தவறை நாம் செய்து விடாமல் நம்முடைய பாதையில் வழிவிலகாமல் நம்மை காத்து கொள்வதற்காக. ஆனால் புதிய ஏற்பாடு நாம் கை கொள்ள வேண்டியது, இதுதான் நம்ம கடைபிடிக்க வேண்டியது, இதுவே நமது வழி. பழைய ஏற்பாடு வழி விலகாமல் காத்துக்கொள்ள, புதிய ஏற்பாடு இதுதான் வழி, இதுல நடக்கணும். இதுதான் அந்த புதிய ஏற்பாட்டுக்கும் பழைய ஏற்பாட்டுக்கும் உள்ள ஒரு வித்தியாசம். இதை புரிந்து கொள்ள வேண்டும். அடுத்ததாக நமது வேதாகமத்தில் உள்ள ஓல்ட் டெஸ்ட்மெண்ட்ல 39 புஸ்தகங்கள், நியூ டெஸ்ட்மெண்ட் புதிய ஏற்பாட்டில் 27 புஸ்தகங்கள், இது எப்படி தொகுக்கப்பட்டது என்பதை அறிந்து கொள்வது நமக்கு இதற்கு அப்பாற்பட்ட சில செய்திகள் வரக்கூடிய தவறான உபதேசங்களிலிருந்து நம்மளை விலக்கி காத்துக்கொள்ள உதவும். அநேக புஸ்தகங்கள் எழுதப்பட்டது, ஆனால் அவை எல்லாவற்றையும் தேவனுடைய வார்த்தையாக அங்கீகரிக்கப்பட்ட வார்த்தையாக யூத மதங்களும் ஒத்துக்கொள்ளவில்லை, புதிய ஏற்பாட்டிலும் ஒத்துக்கொள்ளவில்லை. அதை ஏன் காரணத்துக்காக எதை விளக்கினார்கள், எதை ஏற்றுக்கொண்டார்கள், இப்பொழுது நம்ம கையில் உள்ளது இந்த 39 ஓல்ட் டெஸ்ட்மெண்ட், 27 நியூ டெஸ்ட்மெண்ட் எப்படி வந்தது என்பதை நாம் புரிந்து கொள்வது நமக்கு முக்கியமான ஒரு காரியம். கிறிஸ்துவுக்கு பின் 70வது வருடத்திலே எருசலேம் தேவாலயம் ரோமர்களால் இடிக்கப்பட்டு யூதர்கள் பல தேசங்களில் சிதறடிக்கப்பட்ட சூழ்நிலையிலே அந்த யூதர்களுடைய அந்த வேதாகமத்தை முற்றும் அழித்து விட ரோம அரசாங்கம் பல முயற்சிகள் செய்தது. அதே நேரத்தில் பிசாசின் வஞ்சகத்தினால பல புஸ்தகங்கள் தேவனுடைய வார்த்தைகளாக, தவறான உபதேசங்களை போதிக்கக்கூடிய கள்ள உபதேசங்களாக, தேவனுடைய வார்த்தைகளாக உள்ளே நுழைய அதுவும் முயற்சி செய்தது. இதனால அப்பொழுது இருந்த அந்த யூத ரபிகள், அப்பொழுது முக்கியமான பட்டணத்தில் உள்ள யூத ரபிகள் கூடி இதுதான்
அதிகாரப்பூர்வமான தேவனுடைய வார்த்தை. இந்த மாதிரி புஸ்தகத்தை நாம ஏத்துக்கலாமா வேண்டாமா என்பதை கூடி விவாதித்து அதில் இதுதான் முக்கியம், இது முக்கியம் இல்லை என்று ஒதுக்கினார்கள். இதிலே கிறிஸ்துவுக்கு பின் 90வது வருடத்திலே ஜாமினியா என்ற ஒரு பட்டணத்தில் நடைபெற்ற ஒரு விவாதத்திலே இந்த யூத ரவிகள் கூடி விவாதத்திலே உன்னத பாட்டு புஸ்தகமும் பிரசங்கியின் புஸ்தகத்தையும் தேவனுடைய வார்த்தையாக அங்கீகரிப்பதா வேண்டாமா என்பதில் ஒரு மிகப்பெரிய விவாதம் நடைபெற்றது என்ற அந்த ஒரு குறிப்பு தான் நமக்கு கிடைத்த மிக பழமையான குறிப்பு. அதுக்கு முன்னாடி எத்தனை தடவை கூடுனாங்க, எந்தெந்த புஸ்தகத்தை பத்தி எல்லாம் டிஸ்கஸ் பண்ணாங்கிறது நம்மகிட்ட அந்த குறிப்பு இல்லை. ஆனா 90ல் நடந்த இதை குறித்த அந்த ஒரு குறிப்பு தான் நம்ம கிடைத்த பழமையான குறிப்பு. இதற்கு அடுத்தபடியாக கிபி 135 யூத வேத வல்லுநர்கள், ரபிகள், குருக்கள் எல்லாரும் இணைந்து இன்றைக்கு நமது கையில் உள்ள அந்த பழைய ஏற்பாட்டில் உள்ள 39 புஸ்தகங்களை மட்டுமே அதிகாரப்பூர்வமான தேவனுடைய வார்த்தையாக அவர்கள் அறிவித்தார்கள். எல்லா புஸ்தகங்களையும் யார் யார் எழுதினதெல்லாம் ஆராய்ச்சி பண்ணி ரிசர்ச் பண்ணி இது தவறு அது தவறு என்று ஒதுக்கினார்கள். ஆனா இதுக்கு அவங்க அந்த 39 புஸ்தகத்தை மட்டும் அதிகாரப்பூர்வமான வார்த்தையாக தேர்ந்தெடுத்ததற்கு அவர்கள் உபயோகித்த கேனன் அப்படிங்கிற ஒரு அளவுகோல் அப்படிமாங்க. அளவுகோல்னு ஒரு ஸ்கேல், இதுக்குள்ள இருந்தா அந்த வரையறைக்குள்ள இருந்தா ஆண்டவருடைய வார்த்தை இல்லைன்னா இல்லை அப்படிங்கிற மாதிரி ஒதுக்குனாங்க. அதுல 3 காரியங்கள் முக்கியமாக வைத்தார்கள். முதலாவது, அந்த புஸ்தகம் சரித்திர பூர்வமான ஆதாரத்தோடு இருக்க வேண்டும். இன்றைக்கு தீர்க்கதரிசிகள் புஸ்தகத்தெல்லாம் படிச்சு பார்த்தீங்கன்னா இந்த ராஜாவின் காலத்திலே இவர் மூலமாக தேவன் பேசியது அப்படின்னு வரும். இல்ல இந்த ராஜாவினுடைய 5வது வருடத்திலே, இந்த ராஜா ஆட்சிக்கு வந்த 10வது வருடத்திலே அப்படின்னு சரித்திரபூர்வமான ஒரு நபரோடு அந்த சரித்திரபூர்வமான நிகழ்ச்சியோடு இணைத்து தான் சொல்லப்பட்டிருக்கும். அதே போல எந்த புஸ்தகமா இருந்தாலும் ஒரு ஹிஸ்டாரிக்கல் அக்யூரசி அதுல இருக்கணும் அப்படிங்கறத முதலாக பார்த்தாங்க. நம்ம அந்த சின்ன பிள்ளைங்களுக்கு சின்ன வயசுல கதை சொல்லுவோம்ல, ரொம்ப ரொம்ப காலத்துக்கு முன்னாடி ஒரு ராஜா ராணி இருந்தாங்க, ஒரு அப்பா அம்மா, அந்த மாதிரி எல்லாம் ஒத்துக்க மாட்டோம். எப்போ எந்த காலத்துல சரியா சொல்லி சும்மா கதையெல்லாம் விடாத அப்படின்னு அதை ஒதுக்கிட்டாங்க. அந்த மாதிரி ஹிஸ்டாரிக்கல் ஆதாரத்தோடு சரித்திரபூர்வமான ஆதாரத்தோடு இருக்கணும் ஒண்ணு. ரெண்டாவது, அந்த புஸ்தகம் முற்பிதாக்களினாலே அல்லது ஆசாரியர் மற்றும் தீர்க்கதரிசிகள் மூலமாக எழுதப்பட்டிருக்க வேண்டும். இதற்கு வெளியிலிருந்து எழுதினவங்க அதெல்லாம் அவங்க அவ்வளோ ரைட் கொடுக்கல. ஏன்னா தீர்க்கதரிசி மூலமாக தேவன் பேசினார், ஆசாரியர்கள் மூலமாக ஆலோசனை கூறினார், முற்பிதாக்கள் மூலமாக வழிநடத்தான். இந்த ஒரு 3 பேர் மூலமாக எழுதப்பட்டிருந்தா தான் அதை நாங்கள் ரெகனைஸ் பண்ணுவோம் அப்படிங்கிறதுல கொஞ்சம் தீவிரமாக இருந்தாங்க. அடுத்தபடியாக 3வது முக்கியமான காரியம், அந்த புஸ்தகத்தில் உள்ள சம்பவங்களும் செய்திகளும் முழு வேதாகமத்துக்கும் முரண்படக்கூடாது. முரண்பாடான காரியங்களை அது கூறக்கூடாது என்பதில் அவர்கள் தெளிவாக இருந்தார்கள். அந்த மாதிரி ஒதுக்கப்பட்ட புஸ்தகங்களில் வரக்கூடியதுதான் இன்றைக்கு அநேக கள்ள உபதேசங்களாக அநேக யூடியூப்ல எல்லாம் வருது. ஏனோக்கினுடைய புஸ்தகம், ஏனோக்கிலின்னு ஒரு புஸ்தகம், இதை ஒதுக்கிட்டாங்க அப்படின்னு சொல்லி வரும். ஆதாமுக்கு 7ஆம் தலைமுறையான ஏனோக்கு ஒரு புஸ்தகம் எழுதினார்னு நமக்கு நன்றாக தெரிந்ததும் மோசே காலத்தில் எழுதின ஆதியாகமம் தான் முதல் புஸ்தகம். ஆனால் அதுக்கு ரொம்ப நாளைக்கு முன்னாடி எழுதி வச்சிருந்தாரு அப்படிங்கிறாங்க. அதுல அநேக கள்ள உபதேசங்கள் உண்டு, அநேக கள்ள உபதேசங்கள் உண்டு. இன்றைக்கு அதை எடுத்து எல்லாத்திலையும் கொண்டுட்டு வராங்க. இந்த மாதிரி இந்த வேதாகமத்தினுடைய கருத்துக்கு முரண்பட்டதெல்லாம் அவங்க இதெல்லாம் கள்ள உபதேசம் என்று விலைக்கு தள்ளிட்டாங்க. அது விலைக்கு தள்ளிவிட்டதுக்கு அப்புறம் கூட அந்த புஸ்தகத்தை 3 பிரிவாக பிரித்தார்கள். முதல் பிரிவு சட்ட புஸ்தகம், ஆதியாகமத்திலிருந்து உபாகமம் வரைக்கும் இந்த 5 புஸ்தகங்கள் சட்டமாக தீர்க்கமாக இதுதான் நாம் கடை கொள்ள வேண்டியது என்று தேவனிடத்திலிருந்து கொடுக்கப்பட்டவை, இதுதான் அஸ்திபார புஸ்தகங்கள் அப்படின்னு சொல்லி அந்த 5 புஸ்தகங்களை ஆதாரமா வச்சாங்க. 2வது தலைப்புல தீர்க்கதரிசிகள் புஸ்தகம், தீர்க்கதரிசிகள் மூலமாக தேவன் உரைத்தவை, இதை வச்சாங்க. 3வது எழுதப்பட்டவை என்று ஒரு குறிப்பு தனியா எடுத்து வச்சாங்க. இதுல சட்ட புஸ்தகமும் தீர்க்கதரிசிகளின் புஸ்தகத்தில் உள்ள வார்த்தைகளை தேவனுடைய வார்த்தையாக அதிகாரப்பூர்வமாக போதிக்கலாம். ஆனால் எழுதப்பட்டவைகள் உள்ளதே நீங்கள் அறிந்து கொள்ளலாம்,
கடைபிடிக்கலாம். ஆனால் தேவன் இவ்வாறு நடக்க வேண்டும் என்று சொல்கிறார் என்று அதிலிருந்து எடுத்து நீ போதிக்க கூடாது. இந்த எழுதப்பட்டவைகளுக்குள்ள வருவதுதான் யோபு, சங்கீதம், நீதிமொழிகள், உன்னத பாட்டு, பிரசங்கி, 1, 2 நாளாகமம், இன்னும் சில புஸ்தகங்களும் அதுக்குள்ள உண்டு. இப்படியாக அவர்கள் 3ஆக பிரித்தார்கள். இன்றைய சீர்திருத்த சபைகள் என்று சொல்லக்கூடிய புரொட்டஸ்டன்ட் சபை, பெண்டிகாஸ்ட் சர்ச்சஸ்லாம் இவங்க கொண்டு வந்த அந்த 39 புஸ்தகத்தை அப்படியே நம்ம வேதாகமத்தில் பழைய ஏற்பாடு என்ற பெயரில் நம்ம இணைத்து கொண்டோம். ஆனால் கத்தோலிக்க திருச்சபையினர் அவர்களுடைய பழைய ஏற்பாட்டில் 46 புஸ்தகங்கள் உண்டு. 7 புஸ்தகங்கள் அதிகமாக உண்டு. இது தவிர தானியேல், எஸ்ரா, எஸ்தர் புஸ்தகங்களில் சில அதிகாரங்கள் எக்ஸ்ட்ராவாகவும் சேர்க்கப்பட்டது உண்டு. இதை யூதரபிகள் ஒத்துக்கொள்ளவில்லை. ஆனால் இவர்கள் அந்த ஒரு டிஸ்பியூட்டில் இதுக்கு ஆதரவாக இருந்த சிலருடைய கருத்துக்களை ஒத்துக்கொண்டு இதை ஏற்றுக்கிட்டாங்க. அதை இவர்கள் இணை திருமறை நூல்கள் என்று சொல்லுகிறாங்க. இன்றைக்கும் ஆர்சி பைபிள்ஸ் எடுத்து பார்த்தீங்கன்னா அந்த புஸ்தகங்கள்லாம் அதில் இருக்கும். எரேமியா தீர்க்கதரிசி சொல்ல சொல்ல பாருக் என்கிற ஒரு உதவியாளன் எழுதினார். ஆனால் எரேமியாவுக்கு அப்புறம் அவர் சொந்தமாக ஒரு புஸ்தகம் எழுதினார். அது பாருக் எழுதின புஸ்தகம் என்று அதில் இருக்கும். தொபியத், ஜூடியத் என்னக்கூடிய சில கதைகள் இருக்கும். அதில் கதைகள் வாசிச்சிங்கன்னா ஒரு இந்து புராணம் வாசிக்கிறது போல இருக்குமே ஒழிய நம்ம வேதத்தை வாசிக்கிறது போல இருக்காது. அந்த மாதிரி சம்பவங்கள் எல்லாம் கொஞ்சம் வித்தியாசமாக இருக்கும். இதை யூதரபிகள் ஒத்துக்கொள்ளவில்லை. ஆனால் இவர்கள் இணை திருமறை நூல்கள், திருமறையோடு இணைத்து கொள்ளக்கூடிய எக்ஸ்ட்ரா என்று இணைத்து கொண்டார்கள். ஆனால் சீர்திருத்த சபையோ மற்ற சபையில இதைகளே தள்ளுபடி ஆகமம், இது தள்ளுபடி செய்யப்பட்ட ஆகமம் என்று ஒத்துக்கொள்கிறார்கள். அதே சமயத்தில் நாம் அறியாத ஒரு சில காரியங்கள் ஆர்த்தடாக்ஸ் கிறிஸ்டியன் சர்ச்சஸ் என்று வட தேசங்கள் மற்ற தேசங்கள் அதிகமாக உண்டு. அவர்களுடைய வேதாகமத்திலே பழைய ஏற்பாட்டிலே 49 புஸ்தகங்கள் உண்டு. அவர்கள் அநேக புஸ்தகங்கள் தள்ளுபடி பண்ணப்பட்ட புஸ்தகங்களை எல்லாம் தேவனுடைய வார்த்தை என்று கொடுக்கப்பட்டாலும் அது எல்லாத்தையும் சேர்த்துக்கிட்டாங்க. அது ஒரு தவறுக்குள்ள அவர்களை வழி நடத்தி கொண்டே போகிறது. இந்த இருக்கிறதுல அதிகமான புஸ்தகங்கள் உள்ள சபை பிரிவு என்னவென்றால் எத்தியோப்பியன் கிறிஸ்டியன். அவங்க பைபிளில் ஓல்ட் டெஸ்ட்மென்ட்ல 57 புஸ்தகம் உண்டு. ஸோ இவைகளெல்லாம் யூத ரபிகளால் தவறானவைகள், கள்ள உபதேச புஸ்தகங்கள் என்று விளக்கப்பட்டு தள்ளப்பட்டவைகளும் அவங்க உள்ளே சேர்த்து வச்சுக்கிட்டாங்க. இன்றைக்கும் அவங்க கிறிஸ்துவமா இல்லை, ஆரிசியாவும் இல்லை, யூத மதமாகவும் இல்லை, எல்லாத்துக்கும் நடுவில் ஒரு குழப்பத்துக்குள்ளே போயிட்டு இருக்கிறாங்க. உதாரணமாக ஏனோக்கின் புஸ்தகம், அது தவறு, முற்றுமாக தவறான ஒன்று என்று சொல்லப்பட்டது. ஆனால் அது அந்த எத்தியோப்பிய திருச்சபையில் அதையும் வேதாகமத்தின் ஒரு பகுதியாக அவங்க அங்கீகரித்து கொண்டாங்க. ஆனால் நல்ல வேளையாக நமக்கு இங்கே மிஷினரிமார்கள் ஆரம்பத்திலிருந்து இந்த தள்ளுபடியாகப்பட்டவைகளெல்லாம் ஒதுக்கி விட்டு சரியானது மொத்தம் கொடுத்ததுனால நமக்கு தெரியல. ஆனால் இன்றைக்கு இதை நாம் கற்றுக்கொள்வதற்கு காரணம் என்னவென்றால், இன்றைக்கு அநேகர் புது உபதேசங்கள், நீங்கள் அறியாதது, மறைக்கப்பட்டது, உங்கள் போதகருக்கு தெரியாதது என்று இதில் இருந்து அநேக உபதேசங்கள் வருகிறது, சபைக்கு வருகிறது. இதில் நாம் ஜாக்கிரதையாக இருப்பதற்காகத்தான் இதை நாம் கற்றுக்கொள்ள வேண்டும். இதை போலவே புதிய ஏற்பாட்டும் தேவனால் கூறப்பட்ட அதிகாரமான புஸ்தகங்களை ஒருங்கிணைக்க அதிகமான முயற்சிகள் எடுக்கப்பட்டது. இதுதான் தேவனுடைய புஸ்தகங்கள் என்று சொல்வதற்கு. உதாரணத்துக்கு லூக்கா 1வது அத்தியாயத்தில் 1, 2, 3, 4 வசனம் வாசிச்சோம்னாலே லூக்கா அந்த புஸ்தகத்தை எழுதினதுக்கு ஒரு காரணம் சொல்லுகிறார். மகா கணமுருந்திய துயப்பிலுவே நாங்கள் முழு நிச்சயமாய் நம்புகிற சங்கதிகளை ஆரம்பம் முதல் கண்ணார கண்டு வசனத்தை போதித்தவர்கள் எங்களுக்கு ஒப்புவித்தபடியே அவைகளை குறித்து சரித்திரம் எழுத அநேகம் பேர் ஏற்பட்டபடியினாலே, அநேகம் பேர் சுவிசேஷம் எழுத ஆரம்பிச்சிட்டாங்க. ஆனபடினாலே ஆதி முதல் எல்லாவற்றையும் திட்டமாய் விசாரித்து அறிந்த நானும் உமக்கு உபதேசிக்கப்பட்ட விசேஷங்களின் நிச்சயத்தை நீர் அறிய வேண்டும் என்று அவைகளை ஒழுங்காய் உமக்கு எழுதுவது எனக்கு நலம் என்று தோன்றியது.
ஸோ அது அந்த காலத்தில் உலகத்தை கலக்கியவர்கள் வந்து விட்டார்கள் என்று சொன்னபோது உலகத்தில் ஒரு பெரிய காரியமாக இருந்தது. அதனால் அவங்களுக்கு தெரிஞ்சதெல்லாம் எழுத ஆரம்பிச்சிட்டாங்க. உதாரணத்துக்கு ஒரு சில பழைய கதைகள் எல்லாம் உண்டு. அந்த மாதிரி தள்ளுபடி பண்ணப்பட்ட வேதாகங்களில் காஸ்பல் புக்ஸ் அப்படிங்கிறதுலாம் சில காரியங்கள் எல்லாம் உண்டு. அதெல்லாம் நமக்கு எந்த வகையில் ஒத்துக்கொள்ள முடியும் என்று சொல்ல முடியாது. ரோமன் கத்தோலிக்கர்கள் இந்த பாரம்பரிய இதில் இருக்கிறவங்களாம் சொல்லுவாங்க. அதில் என்னுடைய ஆசிரியர் ஒருவர், அவர் ஆங்கிலோ இந்தியன் ரோமன் கத்தோலிக் தான். அவர் ஒரு பெரிய ரகசியம் சொல்கிறேன்னு எனக்கு ஒரு நாள் சொன்னார். என்னன்னா, பேரிச்சம்பழத்தை எடுத்து தின்னுட்டு அந்த கொட்டை எடுத்து உடைச்சுப்பாரு, அந்த கொட்டைக்குள்ள ஓ அப்படிங்கிற மாதிரி ஒரு எழுத்து இருக்கும் அப்படின்னாரு. ஏன் அப்படின்னு, ஏன்னா யோசேப்பு மரியாதையை கூட்டிக் கொண்டு பெத்லகேம் போகிற போது வழி பிரயாணத்தில் சாப்பிட்றதுக்கு தினசரி பேரிச்சம்பழம் தான் கொடுத்தாரு. அதனால ஓ யோசேப்பு பேரிச்சம்பழமா அப்படின்னாலும் அதனால அந்த ஓங்கிறது உள்ள வந்துருச்சுன்னாரு. இது எந்த வகையில் ஆவிக்குரிய காரியத்தில் நமக்கு வளரும் என்ன என்ன தெரியும். இந்த மாதிரி அநேக காரியங்கள். அதே போல் ஒரு ஒரு பழைய ஏற்பாடு உண்டு. இயேசு கிறிஸ்து சின்ன பிள்ளையாக 2 வயது 3 வயது இருக்கும்போது மண்ணை எடுத்து வைத்து பிசைந்து விளையாண்டாரு. அதில் ஒரு பறவையை போல செஞ்சுட்டு ஃபோனு ஊதுனாரு. ஊதுனோன்னா அது உயிர் வந்து சிறகடித்து பறந்து போய் விட்டது. இதெல்லாம் ஒரு காலத்திலும் ஒரு விளையாட்டுக்காகவோ தன்னுடைய சுய தேவைக்காகவோ ஒரு அற்புதத்தையும் அவர் செய்ததே கிடையாது. பிறருக்காகத்தான் செய்தார் ஒழிய தன்னுடைய சுய தேவைக்காகவோ ஒரு விளையாட்டுக்காகவோ அவர் ஒரு அற்புதமும் செய்தது கிடையாது. இந்த மாதிரி அநேக காரியங்கள், அநேக புஸ்தகங்கள் எழுதப்பட்டது எல்லாம் உள்ள வந்தது. இதெல்லாம் வெளியே ஒதுக்குனாங்க. அதே போல கிபி 367 கார்த்தேஜ் அப்படிங்கிற பட்டணத்தில் நடைபெற்ற இந்த வேத பண்டிதர்கள் விவாதத்துல அத்தானியஸ் அப்படிங்கிற ஒரு பிஷப், அலெக்சாண்ட்ரியா பட்டணத்துடைய பிஷப்பாக இருந்தவர், அவர் தான் இன்றைக்கு நமது புதிய ஏற்பாட்டில் உள்ள இந்த 27 புஸ்தகங்களை தான் அதிகாரப்பூர்வமான புஸ்தகங்கள் என்று அறிவித்தார். அது அங்கே கூடி வந்திருந்த அனைவராலும் ஒரு மனதாக ஏற்றுக்கொள்ளப்பட்டது. அதிலிருந்து தான் நமது புதிய ஏற்பாட்டில் இந்த 27 புஸ்தகம் தான், இதுக்கு வெளியே எதுவும் கிடையாது அப்படின்ட்டாங்க. இதற்கு இவர்கள் உபயோகித்த ஒரு வரைமுறை, இந்த புஸ்தகங்கள் அப்போஸ்தலர் காலத்திலே ஆதி திருச்சபையால் ஒத்துக்கொள்ளப்பட்டு சபையில் வாசிக்கப்பட்டு உபதேசிக்கப்பட்டு, அது மாத்திரமல்ல அது பிரதிகள் எடுக்கப்பட்டு பிற சபையிலும் வாசிக்கும்படியாக சுற்றுக்கு விடப்பட்டவைகளாக இருக்கணும். நீ அங்க வாசி அங்க வாசின்னு அது எழுதி ஒரு காப்பி எடுத்து அந்த சபைக்கு இந்த சபைக்கு அனுப்பக்கூடியதாக இருக்கணும். அப்படி இருந்த புஸ்தகங்கள் எவை, அவைகளை மட்டும் பிரித்து எடுத்தாங்க. அதுல அதுக்கப்புறம் கடைசி அப்போஸ்தலனாகிய யோவான் காலத்துக்கு பின்னாலே அதை ஒட்டி வந்த திருச்சபையில, அந்த 2வது அப்போஸ்தலருக்கு அப்பால் வந்த அந்த திருச்சபையில அதிகாரப்பூர்வமான தேவ வார்த்தையாக அன்றைய ஊழியர்கள் அதை ஒத்துருக்கணும். அப்படி இருந்தா தான் அப்படின்னு அதை பிரிச்சு எடுத்தாங்க. அப்போஸ்தலர் காலத்துக்கு பின்னால் எழுதப்பட்ட புஸ்தகங்கள் எதையுமே அவங்க ஒத்துக்கொள்ள. அதனால நமது புதிய ஏற்பாட்டில் கடைசி புஸ்தகம் யோவான் எழுதின வெளிப்படுத்தின விசேஷம் தான். அவர் கிபி 90 வரைக்கும் இருந்தார். அவர் காலத்துக்கு பிற்பாடு என்னென்ன புஸ்தகங்கள் எழுதினாங்களோ அதையெல்லாம் வேதமாக அவர் ஒத்துக்கொள்ளவில்லை. சுமார் கிறிஸ்துவுக்கு பின் 50வது வருடத்திலிருந்து தான் அந்த புதிய ஏற்பாட்டின் புஸ்தகங்களே எழுதப்பட்டது. 100க்குள்ளான ஒரு 50 வருடத்திற்குள்ளதாகவே எழுதப்பட்டது. அதற்கு அப்பால் வந்தவைகளெல்லாம் அவங்க ஒத்துக்கவே இல்லை. இதையெல்லாம் நாங்கள் எடுக்கிறது இல்லை அப்படின்னு சொல்லி ஒதுக்கி தள்ளிட்டாங்க. அதுலேயும் முக்கியமாக இது அதிகாரப்பூர்வமாக அப்போஸ்தலர்களால் எழுதப்பட்டவைகளாக இருக்க வேண்டும். வேற யார் எழுதினாலும் நாங்கள் அது ஒத்துக்கிறது இல்லை. ஏனென்றால் இயேசு கிறிஸ்து அப்போஸ்தலர்களை நியமித்து அனுப்பினார். அவருடைய ரெப்ரசன்டேட்டிவாக அவரை நியமித்து அனுப்பினார். ஸோ அவங்க எழுதினதை மட்டும்தான் நாங்கள் ஒத்துக்கொள்வோம், அதற்கு அப்பாற்பட்டது ஒத்துக்கொள்ள மாட்டோன்றாங்க. இன்றைக்கு நம்ம புதிய ஏற்பாட்டில் இருக்கக்கூடிய 27 புஸ்தகங்கள்ல 21 புஸ்தகங்கள் அப்போஸ்தலர்களால் எழுதப்பட்டது. 6 புஸ்தகங்கள் மட்டும்தான் கொஞ்சம் சர்ச்சைக்கு உள்ளானது. அது யாக்கோபு, யூதா, எபிரேயர், மார்க்கு, லூக்கா, அப்போஸ்தலர் நடவடிக்கைகள். இது எல்லாமே அப்போஸ்தலராக இருந்தவர்களால் எழுதப்பட்டவைகள் அல்ல அப்படிங்கிறது இருந்தது. ஆனால் ஒரு டிஸ்பியூட் நடந்து
விவாதங்கள் எல்லாம் நடந்தது. இதுல யாக்கோபு யூதா 2 பேரும் யாரு அப்படின்னு நமக்கு தெரியணும். இந்த 2 பேருமே யோசேப்புக்கும் மரியாளுக்கும் இயேசுவுக்கு பின் பிறந்தவர்கள். மாம்சத்தின்படி இயேசுவின் சகோதரர்கள். யோசேப்புக்கும் மரியாளுக்கும் பிறந்த பிள்ளைங்க. அதுல யாக்கோபு மூத்தவர், யூதா கடைசி. 4 பிள்ளைங்க. 4 பிள்ளைல இவங்க 2 பேர். இந்த 2 பேருமே இயேசு கிறிஸ்து உயிர்த்தெழுந்த பிற்பாடு, அதற்கு முன் அவரை விசுவாசிக்கவில்லை. அவர் உயிர்த்தெழுந்த பிற்பாடு அவரை விசுவாசித்து அவர் தாயாகிய மரியாளோடு கூட அப்போஸ்தலர்கள் விசுவாசிகளோடு கூட்டமாக இருந்தார்கள். இதை நம்ம எங்க பார்க்கலாம்னா அப்போஸ்தலர் நடவடிக்கைகள் 1வது அத்தியாயத்துல 14வது வசனத்துல படிக்கலாம். அங்கே இவர்கள் எல்லாரும் ஸ்திரீகளோடும் இயேசுவின் தாயாகிய மரியாளோடும் அவருடைய சகோதரரோடும் கூட ஒருமனப்பட்டு ஜெபத்திலும் வேண்டுதலும் தரித்திருந்தார்கள். அதை ஒட்டித்தான் வருது. அந்நாளிலே சீசர்களே ஏறக்குறைய 120 பேர் கூடியிருந்த போது அவர்கள் நடுவிலே பேதுரு எழுந்து நின்று, இது அந்த பெந்தேகோஸ்தே நாளன்றைக்கு கூடியிருந்த அந்த 120 பேர் கூடியிருந்த காரியத்தை குறித்து சொல்லுகிறது. இதுல இயேசுவின் தாயாகிய மரியாளும் இயேசுவினுடைய சகோதரர்களும் ஒருமனப்பட்டு ஜெபத்திலும் வேண்டுதலும் தரித்திருந்தார்கள். அப்படிங்கிறது இந்த கூட்டத்திலே யாக்கோபும் யூதாவும் இருந்திருக்கிறார் என்று நமக்கு இதில் அறிவிக்கப்படுகிறது. விசுவாசி ஏற்றுக்கொண்டார்கள் என்று. அதற்கப்புறம் இந்த யாக்கோபு தான் ஆதி அப்போஸ்தலர் திருச்சபையின் தலைவராக இருந்தார். எருசலேமிலே இருந்த திருச்சபைக்கு, எருசலேமில் இருந்த அந்த திருச்சபைக்கு சபை தலைவராக அவர் இருந்தார் என்பதை நம்ம அப்போஸ்தலர் 15வது அத்தியாயத்தில் நம்ம படிக்கிற போது நம்ம புரியலாம். ஏனென்றால் யூத மார்க்கத்தில் இருந்து கிறிஸ்துவை ஏற்றுக்கொண்டவர்கள், புறஜாதியிலிருந்து கிறிஸ்துவை ஏற்றுக்கொண்டவர்களை நீங்க விருத்த சேதனம் பண்ணணும், நியாயப்பிரமாணத்தை கை கொள்ளணும் அப்படிங்கிறத அவங்க கண்டிப்புன்னு சொன்னாங்க. ஆனா பவுலும் பர்னபாவும் இல்லை அப்படின்னு ஒரு சொன்னாங்க. அதுல ஒரு டிஸ்பியூட் ஆகி அதை பேசுவதற்காக எருசலேம் உள்ள தலைமை சபைக்கு வந்து ஆண்டவர் எப்படி எங்கள் மூலமாக புறஜாதியரை ஏற்றுக்கொண்டு பரிசுத்த ஆவியானவரை கொடுத்தாரு அப்படிங்கிறதுல அவர் இதை பார்க்கல. நம்மளே பழைய ஏற்பாட்டை கீழ்ப்படிய முடியல, அதை போய் அவன் தலையில ஏன் சுமத்துவா அப்படின்னு பேசின பொழுது அப்ப சபை தலைவராக இருந்த யாக்கோபு எந்திரிச்சு தான் ஒரு டிசிஷன் எடுக்கிறார். அதை வந்து இதுல நம்ம அப்போஸ்தலர் 15வது அத்தியாயத்துல 13, 14 வசனங்களை படிக்கலாம். 12லிருந்து. அப்போது கூடி வந்த யாவரும் அமைந்திருந்து பர்னபாவும் பவுலும் தங்களை கொண்டு தேவன் புறஜாதிகளுக்குள்ளே செய்த அடையாளங்களையும் அற்பங்களையும் யாவையும் உயர்த்தி சொல்ல கேட்டார்கள். அவர்கள் பேசி முடிந்த பின்பு யாக்கோபு அவர்களை நோக்கி சகோதரரை எனக்கு செவி கொடுங்கள் என்று சொல்லி அவர் ஒரு டிசிஷன் கொண்டு வந்து கடைசியாக புறஜாதியில இருந்து இயேசுவை ஏற்றுக்கொண்டவர்களுக்கு நீ நியாயப்பிரமாணத்தை கண்டிப்பா கடைபிடிக்கணும்னு ஃபோர்ஸ் எல்லாம் பண்ணாத. அவங்க செய்ய வேண்டியது என்னவென்றால், அதுலேயே 28வது வசனத்துல வரும், விக்கிரகங்களுக்கு படைத்தவைகளுக்கும் இரத்தத்திற்கும் நெருக்குண்டு செத்ததற்கும் வேசித்தனத்திற்கும் நீங்கள் விலகி இருக்க வேண்டுமே. இதை தவிர பாரமான வேறொன்றையும் உங்கள் மேல நாங்கள் சுமத்தல அப்படின்னு சொல்லி ஒரு முடிவுக்குள்ள கொண்டுட்டு வராங்க. அப்பொழுதும் அவர் சபையின் தலைவராக இருந்தார் அப்படிங்கிறத பார்க்கலாம். அதே போல அப்போஸ்தலர் பின்னாடி கலாத்தியர் நிருபத்துல பவுல் எழுதுகிற போது, நான் எருசலேம் சென்ற போது பேதுருவையும் அப்போஸ்தலனாகிய யாக்கோபையும் நான் சந்தித்தேன், வேற யாரும் சந்திக்கலை அப்படின்னு எழுதுறார். அதுலயும் இவர் வந்து அவர் அப்போஸ்தலர் என்ற பேர் சொல்லித்தான் அவர் அழைக்கிறார். ஸோ இதையெல்லாம் வந்து ஒரு டிஸ்கஸ் பண்ண போது ஓகே, யாக்கோபு எழுதின நிருபத்தை நாம ஏற்றுக்கொள்ளலாம் அப்படின்னு சொல்லி வேதாகமத்துல யாக்கோபு எழுதின அந்த நிருபம் ஏற்றுக்கொள்ளப்பட்டது. அதற்கப்புறம் யூதா, அவரும் முழுக்க முழுக்க சுவிசேஷ ஊழியமாக எல்லா இடங்களிலும் சென்று தெரிந்து வந்தார். அவருடைய ஊழியத்தை குறித்து சரித்திர பிரகாரமான காரியங்கள் உண்டு. அவர் எழுதின வேற எதுவும் கிடையாது. ஆனா அவர் எழுதின ஒரே ஒரு புஸ்தகம், ஒரே ஒரு சாப்டர் தான். அதுல சில முரண்பாடான கருத்துக்கள் இருந்ததுனால ரொம்ப விவாதத்திற்கு எடுத்துக்கொள்ளப்பட்டது. ஏனால் ஏனோக்கை குறித்து எழுதுகிறார், அப்புறம் மோசேயினுடைய சரீரத்தை தேவன் அடக்கம் பண்ணினது குறித்து எழுதுகிறார். இதெல்லாம் மற்ற வேதாமல் எங்குமே இல்லாத ஒரு குறிப்புகள். இது எங்கிருந்து இவர் எடுத்து எதிலிருந்து எடுத்து சொன்னாரும் தெரியல. ஆனாலும் விசுவாசிகள்
தங்கள் விசுவாசத்திற்காக போராட வேண்டும். அது ஈஸி கிடையாது. என்னமோ அது ஒன் டைம் கிடையாது. நான் ஒரு தடவை விசுவாசிச்சு பாவம் பண்ணி பாயிட்டேன்னா அவ்வளவுதான், நான் சொர்க்கம் போயிடுவேன்னு கிடையாது. அதை காத்து கொள்வதற்கு நீங்கள் போராட வேண்டும் என்பதை வலியுறுத்தி எழுதினதுனால அந்த நிருபத்தை ஒத்துக்கிட்டாங்க. அதற்கு அடுத்ததாக வருகிறது எபிரேயர் நிருபம். அந்த எபிரேயர் நிருபத்தை யார் எழுதினார் என்று அந்த எபிரேயர் நிருபத்தில் எந்த குறிப்பும் இல்லை. ஆனால் அந்த கால திருச்சபைக்கு அது தெரிந்திருந்தது. அதனால அது அதிகாரப்பூர்வமான புஸ்தகமாக அவங்க ஒத்துக்கிட்டாங்க. யார் எழுதினார் என்று தெரிந்திருந்தது. இன்றைக்கு அதில் குறிப்பு இல்லாதனால இவரா இருக்குமோ, அவரா இருக்குமோ, இவரா இருக்குமோ என்று நிறைய சர்ச்சைகள். பர்னபா எழுதியிருக்கலாங்கிறாங்க, ஆக்கில பிரிஸ்கல்ல எழுதியிருக்கலாங்கிறாங்க, இல்ல பவுல் தான் எழுதியிருக்காரு அப்படின்னு சொல்றாங்க. அநேக குழப்பங்கள் இருந்தாலுமே அந்த எபிரேய நிருபத்தில் உள்ள சத்தியம், பழைய ஏற்பாட்டில் உள்ள யூத மத சடங்கு சம்பிரதாயங்கள் இவைகள் எல்லாம் எப்படி இயேசுவுக்கு நிழலாக இருந்தது என்பதை விளக்கி, இயேசுவை ஏற்றுக்கொண்டவன் நடக்க வேண்டியது எப்படி என்றும், விசுவாச ஓட்டத்தை துவக்கினீர்கள், நீங்கள் அதை முடியுங்கள் என்றும் அந்த கருத்தை குறித்து சத்தியத்தை தெளிவாக விளக்கி சொல்வதனால அதை முக்கியமான புஸ்தகமாக பின்னாடி வந்தவங்க ஒத்துக்கிட்டாங்க. ஏன்னா முதல் ஏற்பாட்டு திருச்சபை அதை ஒத்துக்கொண்டது. அப்போஸ்தலர் திருச்சபை அதை ஒத்துக்கொண்டது. அப்போஸ்தலருக்கு பின்வந்த சபையிலும் அதை ஒத்துக்கொண்டாங்க. அவங்களுக்கு தெரிஞ்சிருந்தா அதை யார் எழுதினார்னு நமக்கு தெரியல. ஆனாலும் அதில் கூறப்பட்டது சரியாக இருக்குன்னு அதை ஏற்றுக்கிட்டாங்க. இதற்கு அடுத்தபடியாக விவாதத்துக்கு வந்தது மார்க்கு எழுதின சுவிசேஷம். ஏனென்றால் மார்க்கு அப்போஸ்தலன் அல்ல அப்படிங்கிறது ஒன்று. ஆனால் எழுதியவர் மார்க்கு, இவர் பேதுருவினுடைய உறவினர், பேதுருவுக்கு சொந்தக்காரர். அதனால பேதுரு கூறத்தான் இவர் எழுதினார். அதை அவர் சொந்தமாக எழுதவில்லை, பேதுரு சொல்லத்தான் எழுதினார். ஏன்னா பேதுரு ஒரு மீனவர், அவருக்கு எழுத தெரியாது. தவிர மார்க் முதல் மிஷனரி பயணத்தில் பவுல் பர்னபாவோடு சென்றவர். பாதியிலே ரொம்ப கஷ்டமா இருக்குன்னு வந்துட்டாரு. திருப்பி போகிறபோது பவுல் இவரை கூட்டிகிட்டு போக மாட்டேன்னு பர்னபாவோட சண்டை போட, கடைசியில் பர்னபா இல்லை, நான் அவரை கூட்டிகிட்டு நான் இந்த பக்கம் போகிறேன், நீ சீலாவை கூட்டிகிட்டு இந்த பக்கம் போகணும், ஏன் 4 பேர் ஒரே பக்கம் போவோம், ஆளுக்கு ஒரு பக்கம் போவோமேன்னு சொல்லி போனாங்க. ஆனால் இதே மார்க்குவை குறித்து பின்னாளிலே பவுல் பிற்காலங்களில் எழுதுகிற போது, மார்க்குவை கூட்டிட்டு வாங்கப்பா, எனக்கு ஊழியத்தில் ரொம்ப உதவியாக இருப்பான்ப்பா, அவனை கூட்டிட்டு வாங்கப்பான்னு சொல்லி எழுதக்கூடிய அளவுக்கு இவர் தான் மார்க்கு. யோவான் என்கின்ற மார்க்கு அப்படின்னு வரும். இவருக்கு இன்னொரு பேர் உண்டு, யோவான். இவர் எழுதின இந்த புஸ்தகத்தை ஆதி சபையிலேருந்து எல்லாருமே தெரியும். எழுதினது மார்க்கு, ஆனால் அதில் பின்னணியில் இருந்தது பேதுரு சொல்லத்தான் அவர் எழுதினார். அதனால் இந்த மார்க் எழுதின சுவிசேஷமும் சுவிசேஷமாக ஒத்துக்கொள்ளப்பட்டது, வேதாத்தின் ஒரு புஸ்தகமாக ஒத்துக்கொள்ளப்பட்டது. இதற்கு அடுத்ததாக லூக்கா எழுதின 2 புஸ்தகங்கள், லூக்கா எழுதின சுவிசேஷம், லூக்கா எழுதின அப்போஸ்தலர் நடபடிகள். இதை குறித்து சில காரியங்கள் இருந்தாலும் லூக்காவும் ஒரு மிஷனரி பிரயாணத்தில் பவுலோடு உடன் ஊழியனாகவே பவுலுடைய எல்லா ஊழியங்களிலும் உடன் இருந்தவர். அதனால தான் பவுலுடைய முதல் மிஷனரி பிரயாணம், 2வது பிரயாணம், 3வது பிரயாணம், மற்ற எல்லா வகையிலையும் எழுதுறாரு. அதில் அப்போஸ்தலர் எழுதியில் நாங்கள் தான் எழுதுறாரு. பவுலும் அது நானும் சேர்த்து நாங்கள் அப்படின்னு தான் எழுதுறாரு. அதனால ஒரு உடன் சென்றவர் என்று சொல்லப்படுகிறது. அப்போஸ்தலர்கள் என்று இயேசு கிறிஸ்து பேர் வைத்த போது அதற்கு பொருள் அனுப்பப்பட்டவர்கள் என்று வேதத்தில் தெளிவாக கொடுக்கிறது. தேவனுடைய வார்த்தையை சொல்லும்படியாக அனுப்பப்பட்டவர்கள். இன்றைய நம்ம லாங்குவேஜில் பார்த்தா மிஷனரி. சொல்லப்படாத இடத்திற்கு தேவனுடைய வார்த்தையை சொல்லும்படியாக எழுந்து போகிறவனை இன்றைக்கு நம்ம ஆங்கிலேய வார்த்தைகளை மிஷனரிங்கிறோம். அது அந்த காலத்தில் அப்போஸ்தலர்கள் என்று அழைக்கப்பட்டது. லூக்காவும் ஒரு மிஷனரி பிரயாணத்தில் உடன் மிஷனரியாக சென்றவர் என்பதனாலும் அவர் அநேக காரியங்களை எழுதுறதுனால நான் இதை சரியாக கரெக்டாக தெளிவாக எழுத வேண்டும் என்று எழுதினதுனாலும் சபையினுடைய சரித்திரம் என்ன அப்படிங்கிறது, ஆதி அப்போஸ்தல சபையில் என்ன நடந்தது, அதற்கப்புறம் பேதுரு மூலமாக தேவன் என்ன செய்தார், அதற்கு பின் பவுல் மூலமாக என்ன செய்தார், எருசலேமில் என்ன செய்தார், யூதேயாவில் என்ன செய்தார், சமாரியாவில் என்ன செய்தார், உலகத்தின் கடைசி பரியந்தம் அவர் என்ன செய்தார் என்பதை குறித்து தெளிவாக ஒரு எழுதப்பட்டிருந்ததுனால இந்த புஸ்தகத்தையும் புதிய ஏற்பாட்டின் ஒரு பகுதியாக தேவனால் நமக்கு கொடுக்கப்பட்ட ஒரு புஸ்தகமாக இது அவங்க எடுத்துக்கிட்டாங்க.
அடுத்தபடியாக ஒரு காரியம், இந்த புஸ்தகங்கள் எல்லாம் மொத்தமாக அப்படியே எழுதப்பட்டவைகள் தான். கிபி 1207 தான் ஸ்டீவன் லாங்ஸ்டன் அப்படிங்கக்கூடிய ஒரு ஆர்ச் பிஷப் ஆஃப் கான்டர்பரி என்ற பட்டணத்திலிருந்து ஒரு ஆர்ச் பிஷப் அப்படிங்கிறவர் தான் இதை அதிகாரங்களாக பிரித்தார், சாப்டராக பிரித்தார். அதற்கு முன்னாடி இப்படி இல்லை. ஒரு புஸ்தகம்னா ஒரு முழு புஸ்தகம் அப்படியே தான் இருந்தது. பேராகிராஃப் வேணும்னா இருக்கலாம். சாப்டர்ஸ் வைஸ் கிடையாது. சாப்டர் வைஸ் இந்த புஸ்தகங்கள் பிரிக்கப்பட்டது 1207 ஆரம்பிச்சு 1228 அவர் அதை முடித்தார். அதற்கு அப்புறம் தான் பிரிண்ட் பண்ணப்பட்ட புஸ்தகங்கள்ல சாப்டர் வைஸ் என்று அதை பிரித்து கொண்டு வந்தார்கள். இது காரணம் என்னவென்றால், இவர்கள் போதிக்கிற போது ஒரு சம்பவத்தை சொல்லுகிற போது கேட்கிறவர்களுக்கு அந்த சம்பவம் எந்த சாப்டர்ல இருக்குன்னு சொல்றதுக்காக அப்படின்னு சொல்லி அந்த ஒரு நோக்கத்துக்காக கொண்டு வந்தாங்க. கிபி 1448 அதற்கு ஒரு 200 வருடங்கள் 220 வருடங்கள் கழித்து தான் நாத்தான் என்கின்ற ஒரு யூத ரபி ஓல்ட் டெஸ்டமெண்ட் உள்ள அதிகாரங்களை வசனங்களாக பிரித்தார். இன்றைக்கு நமக்கு எல்லாருக்குமே தெரியும், யோவான் 3:16 3வது அத்தியாயம் 16வது வசனம் அப்படின்னு நம்ம தெரிஞ்சு வச்சிருக்கிறோம். அந்த வசனமாக பிரித்தது 1448 தான் ஓல்ட் டெஸ்டமெண்ட் பிரிக்கப்பட்டது. 1555 தான் ராபர்ட் ஸ்டீபன் அப்படிங்கிற ஒரு புதிய ஏற்பாட்டை வசன அடிப்படையில் பிரித்தார். அதற்கு முன்னதாக ஒரு முழு புஸ்தகம் தான். இன்றைக்கு இந்த வசனமாக பிரிக்கப்பட்டது, சாப்டர்ஸாக பிரிக்கப்பட்டதை அநேகர் படிக்கிறாங்க. ஆனால் இது வேதத்தை முழுமையாக படிக்காமல் ஜனங்களை தடைப்படுகிறது என்று இதற்கு எதிர்ப்பு தெரிவிப்பவர்களும் அநேகர் உண்டு. ஏனென்றால் அவர்கள் சொல்லக்கூடிய காரியம், இந்த சாப்டர்ஸ்கள்லாம் ஒரு சம்பவத்தை, தொடர்ச்சியாக வருகிற சம்பவத்தை ரெண்டுக்கு நடுவில் தவறான இடங்களில் பிரிச்சுட்டாங்க. அதனால இவர் 10வது சாப்டர் மட்டும் பிடிச்சிட்டு 11 நாளைக்கு படிப்பார். ஆனால் அந்த கண்டினியூட்டி விட்டுட்டு போயிடுது அவங்களுக்கு. அதனால அந்த சத்தியமும் இந்த சத்தியமும் சேர மாட்டேங்குது. அதனால சத்தியத்தை சரியாக புரிந்து கொள்ள முடியவில்லை. அதே போல வசனங்கள் பிரிக்கப்பட்ட இடங்களும் தவறு அப்படிங்கிற மாதிரிலாம் நிறைய பேர் சொல்லுறாங்க. ஒரு சூழ்நிலையிலே என்ன சொல்லப்பட்டது என்று பொதுவாக பார்க்காம ஒரே ஒரு வசனத்தை மட்டும் எடுத்துக்கொண்டு இதை ஆதாரமாக வைத்து பேசுகிறவர்கள் பெருகி போனனால அநேக கள்ள உபதேசங்களும் தவறுகளும் மக்கள் புரிந்து கொள்வதிலும் வர காரணமாகி போச்சு. இதுக்கு எதிர்ப்பு தெரிவிக்கிறவங்களும் நிறைய பேர் உண்டு. அதே மாதிரி புதிய ஏற்பாடும் பழைய ஏற்பாட்டை போல முதல்ல எழுதின புஸ்தகம் முதல்ல, 2வது எழுதின புஸ்தகம் 2வது, 3வது எழுதின புஸ்தகம் 3வது என்று ஒரு கால கிரமப்படி அமையவில்லை. அது டாபிக் வைஸா தான் கொடுத்துட்டாங்க. பழைய ஏற்பாட்டை போல புதிய ஏற்பாட்டையும் 3 பிரிவாக பிரிச்சுட்டாங்க. முதல் பிரிவு கடந்த காலத்தில் நடந்தவைகள், பாஸ்டன்ஸ். அதுல மத்தேயு முதல் அப்போஸ்தலர் வரை கடந்த காலத்தில் நடந்தவைகள் சரித்திரம் அப்படின்னு மத்தேயு, மார்க்கு, லூக்கா, யோவான், அப்போஸ்தலர் நடவடிக்கைகள், இது நடந்தவைகள் என்ன அப்படின்னு சொல்லிட்டாங்க. அப்புறம் ரோமர்ல இருந்து யூதா வரைக்கும் 21 புஸ்தகங்கள். நிகழ்காலத்திலே சபை அறிந்து கொள்ள வேண்டிய சத்தியமும் அந்த சத்தியத்தின் அடிப்படையிலே கடைபிடிக்க வேண்டிய வழிமுறையும் என்ன, திஸ் இஸ் ஃபார் பிரசன்ட் அப்படிங்கிற அடிப்படையில் யூதாவினுடைய ரோமர்ல இருந்து யூதா வரைக்கும் உள்ள 21 புஸ்தகங்கள், அதை நிருபங்கள் என்று நாம் சொல்லுகிறோம். இவைகள்லாம் இதுக்குள்ள உள்ள வந்துருச்சு. அப்புறம் கடைசியாக ஒரு புஸ்தகம் யோவானுக்கு வெளிப்படுத்தின விசேஷம். அது வருங்காலத்திலே நடைபெற வேண்டிய சம்பவங்கள். இவைகள் தேவனால் தீர்மானிக்கப்பட்டும் தேவ ஆளுகைக்கு உட்பட்டவைகளுமாய் இருக்கிறது. இந்த தேவனுடைய பிளான் என்ன அப்படிங்கிறத நமக்கு கொஞ்சம் முன்னோக்கூடி சொல்லுவதற்காக இவைகள் எழுதப்பட்டவைகள். இந்த 3 பிரிவாகத்தான் இதையும் நமக்கு அவங்க கொடுத்துட்டாங்க. அதே போல புதிய ஏற்பாட்டிலே 3 எழுத்தாளர்கள் பிரதானமானவர்கள். ஒன்று பவுல், நமக்கு நன்றாகவே தெரியும். பவுலினுடைய கடிதங்கள், நிருபங்கள் எல்லாவற்றிலுமே விசுவாசத்தை வலியுறுத்தியே போவார் அவர். அடுத்தபடியாக வருகிறவர் பேதுரு. பேதுருவினுடைய நிருபங்கள் எல்லாவற்றுமே நம்பிக்கையை வலியுறுத்துவார்.
கடைசியாக யோவான், இவர் எழுதின நிருபங்களிலே அன்பை வலியுறுத்துவார். முக்கியமாக விசுவாசம், நம்பிக்கை, அன்பை குறித்து பவுல் பேசினாலும் முக்கியமாக விசுவாசத்தை வலியுறுத்துவார். விசுவாசம், நம்பிக்கை, அன்பை குறித்து சொன்னாலும் பேதுரு அதிக முக்கியத்துவம் கொடுத்தது நம்பிக்கைக்கு. அதேபோல் யோவானும் அதிக முக்கியத்துவம் கொடுத்ததுக்கு அன்பிற்கு. ஸோ இந்த மூன்றையுமே நம்ம சேர்த்து படிக்கிறது கொஞ்சம் நல்லது. அநேகர் பவுலினுடைய நிருபங்களை தான் ஜாஸ்தி படிச்சுக்கிட்டே இருப்பாங்களே ஒழிய பேதுருவும் யோவானும் ஒரு ஏதோ இந்த ஒதுக்கின புஸ்தகம் போல ஆயிரும், ஆகக்கூடாது. அப்பதான் அந்த மூன்று சத்தியங்களையும் நம்ம தெளிவாக புரிந்து கொண்டு படிக்க முடியும். அது மாத்திரமல்ல, புதிய ஏற்பாட்டினுடைய அமைப்பு தன்மைக்கு, தேவ ஆளுகைக்கு உட்பட்டு பரிசுத்த ஆவியானவர்கள் ஏவப்பட்டு அவர்களால் எழுதப்பட்டது என்பதற்கு ஒரு மிகப்பெரிய அடையாளம் என்னவென்றால், இதனை இருக்கக்கூடிய 4 சுவிசேஷ புஸ்தகங்கள். பழைய ஏற்பாட்டிலே இயேசு கிறிஸ்துவை குறித்து 4 வித தீர்க்க தரிசனங்கள் உண்டு. 4 விதமான தீர்க்க தரிசனங்கள் பழைய ஏற்பாட்டு புஸ்தகத்திலே இயேசு கிறிஸ்துவை குறித்து 4 வித தீர்க்க தரிசனங்கள் உண்டு. இந்த 4 தீர்க்க தரிசனங்களில் கூறப்பட்டதை மையப்படுத்தி 4 சுவிசேஷங்களும் 4 கோணங்களிலிருந்து இயேசு கிறிஸ்துவை நமக்கு அறிமுகப்படுத்துகிறது. இது 4மே நமக்கு வேணும் தான், 4 காலங்களிலிருந்து. உதாரணத்துக்கு மத்தேயு எழுதின சுவிசேஷம். இந்த மத்தேயு எழுதின சுவிசேஷம் முக்கியமாக இயேசு கிறிஸ்து ராஜா, யூதருக்கு அபிஷேகம் பண்ணப்பட்ட, தேவனால் அபிஷேகம் பண்ணப்பட்ட ராஜா என்பதை வலியுறுத்தியே அவர் வருவார். அதற்கு ஆதாரமாக இருக்கிற வசனம் சகரியா 9வது அத்தியாயத்தில் உள்ள 9வது வசனம். சீயோன் குமாரத்தியே மிகவும் களிகூறு, எருசலேம் குமாரத்தியே கெம்பீரி, இதோ உன் ராஜா உன்னிடத்தில் வருகிறார். அவர் நீதியுள்ளவரும் ரட்சிக்கிறவரும் தாழ்மை உள்ளவரும் கழுதையின் மேலும் கழுதை குட்டையாகிய மரியின் மேலும் ஏறி வருகிறவராய் இருக்கிறார். சோ இந்த ஒரு சத்தியத்தை, அவர் உன் ராஜா என்கிற அந்த சத்தியத்தை வலியுறுத்தி அதிகமாக எழுதப்பட்டது மத்தேயு. அதற்கு அடுத்ததாக வருகிறது மார்க்கு. மார்க்கிலே எழுதப்பட்ட ஒரு சத்தியம் என்னவென்றால், அவர் ஒரு ஊழியன், ஒரு ஊழியக்காரர் அப்படிங்கக்கூடிய ஒரு கருத்தை மிக அதிகமாக வலியுறுத்தி வரும். ஏசாயாவிலே 42வது அத்தியாயத்திலே 1வது அத்தியாயம் இப்படியாக வாசிக்கிறது. ஏசாயாவில் 42லிருந்து 53 வரைக்கும் தாசனாகிய மேசியாவை குறித்து எழுதப்பட்டது என்பதுதான் பழைய காலத்துல இருக்கும். அந்த புஸ்தகம் ஆரம்பிக்கிறது, இதோ நான் ஆதரிக்கிற என் தாசன், நான் தெரிந்து கொண்டவரும் என் ஆத்மாவுக்கு பிரியமானவரும் இவரே, என் ஆவியை அவர் மேல் அமர பண்ணினேன், அவர் புறஜாதிகளுக்கு நியாயத்தை வெளிப்படுத்துவார். இப்படித்தான் ஆரம்பிக்கிறது. இதுல நான் ஆதரிக்கிற என் தாசன் என்று அவரை குறித்து தேவன் கூறுகிறார். சோ மார்க் எழுதின நிருபத்திலே ஒரு ஊழியன் எப்படியாக ஊழியம் செய்தார் என்பதை மையப்படுத்தி தான் அந்த மார்க்கு சுவிசேஷம் முழுவதுமாக இருக்கும். அடுத்து லூக்கா எழுதின சுவிசேஷம். லூக்கா எழுதின சுவிசேஷத்திற்கு அடிப்படையாக இருக்கக்கூடிய ஒரு காரியம் என்னவென்றால், சகரியா எழுதின தீர்க்க தரிசனத்திலே 6வது அத்தியாயத்திலே 12வது வசனம், இதுல இயேசு கிறிஸ்து குறித்து ஒரு தீர்க்க தரிசனம் உண்டு. அவனோட சொல்ல வேண்டியது, சேனைகளின் கர்த்தர் உரைக்கிறது என்னவென்றால், இதோ ஒரு புருஷன், அவருடைய நாமம் கிளை என்னப்படும், அவர் தம்முடைய ஸ்தானத்திலிருந்து முளைத்தெலும்பி கர்த்தருடைய ஆலயத்தை கட்டுவார். இதோ ஒரு புருஷன், இதோ ஒரு மனிதன், நம்முடைய பாஷையில இதோ ஒரு ஆளு, இதோ ஒரு மனுஷன் வாராம்பாரு அப்படின்னு. சோ லூக்காவினுடைய சுவிசேஷம் முழுக்க முழுக்க இந்த இதை அடிப்படைத்து வைத்து இயேசு கிறிஸ்து ஒரு மனிதன் என்கிற கண்ணோட்டத்திலே அந்த புஸ்தகம் முழுக்க முழுக்க இருக்கும். யோவான் சுவிசேஷத்திற்கு ஆதாரமாக இருந்தது ஏசாயா 40வது அத்தியாயத்தில் உள்ள 9வது வசனம். சீயோன் என்னும் சுவிசேஷகியே, நீ உயர்ந்த பர்வதத்தில் ஏறு, எருசலேம் என்னும் சுவிசேஷகியே, நீ உரத்த சத்தமிட்டு கூப்பிடு, பயப்படாமல் கூப்பிடு, யூதா பட்டணங்களை நோக்கி இதோ உங்கள் தேவன் என்று கூறு. இது இயேசு கிறிஸ்துவை குறித்து சொல்லப்பட்டதுதான். யோவான் எழுதின சுவிசேஷம் முழுக்க முழுக்க தேவன்
இயேசு கிறிஸ்து தேவன் என்கிற கருத்தை மையப்படுத்தி எழுதப்பட்டவைகள். இதை நாம் சுவிசேஷ புஸ்தகங்கள் வாசிக்கிற போது இதை இன்னும் விளக்கமாக விவரமாக நம்ம படிக்கலாம். ஆனால் இந்த 4 கோணங்களிலே இயேசு கிறிஸ்துவை நமக்கு இந்த 4 சுவிசேஷங்களும் அறிமுகப்படுத்துகிறது. அதனால அதை கொஞ்சம் விவரமாக நம்ம பார்த்து படிக்கிறது கொஞ்சம் நல்லது. ஆனால் இந்த புதிய ஏற்பாட்டில் உள்ள புஸ்தகங்கள் எல்லாமே இயேசு கிறிஸ்துவுக்கு பின் ஏறக்குறைய 50வது வருடத்தில் ஆரம்பித்து 100வது வருடத்திற்கு உள்ளாக முடிவு பெற்று விட்ட ஒரு 50 வருட காலத்துக்குள்ளாக முடிஞ்சு போச்சு. அதற்கு பிற்பாடு, அதாவது யோவான் மூலம் தேவன் வெளிப்படுத்தின விசேஷம் அந்த புஸ்தகம் வந்ததுக்கு அப்புறம் வேற எதையுமே இவங்க அக்செப்ட் பண்ணல, ஏற்றுக்கொள்ளவில்லை. இதுல நம்ம கொஞ்சம் ஜாக்கிரதையாக இருக்க வேண்டும். ஏனென்றால் சில புஸ்தகங்கள் உண்டு. யூதாஸ் காரியோத்தினுடைய சுவிசேஷம் என்று ஒரு புஸ்தகம் உண்டு. அதாவது இயேசு கிறிஸ்து மரித்து உயிர்த்தெழுந்து பரமேறிய பிற்பாடு ஒரு 30 வருடங்களுக்கு பிற்பாடு தான் அவரை குறித்தும் அவருடைய காரியங்களை குறித்தும் புஸ்தகங்கள் எழுதப்பட்டது. ஆனா இயேசு கிறிஸ்துவுக்கு முன்னதாகவே மரித்து போனான். அவன் ஒரு புஸ்தகம் எழுதினான் என்று சொல்லி யூதாஸ் காரியத்தின் புஸ்தகம் என்று ஒரு புஸ்தகம் உண்டு. ஸோ பிசாசு கள்ள உபதேசங்களே தேவனுடைய வார்த்தைகளாக நுழைப்பதில் ரொம்ப சாமர்த்தியமாக வேலைகள் செய்கிறவன். அநேக புஸ்தகங்கள் உண்டு. பவுல் கூட தெசலோனிக்கேயர் எழுதுகிற போது எழுதுகிறார், நான் எழுதினதாக என் நாமத்தினாலே ஒரு புஸ்தகம் வந்து உங்களை கலங்க பண்ணினது என்று அறிகிறேன். ஆனால் என் புஸ்தகங்கள், நான் எழுதின நிருபங்கள் எல்லாவற்றிலும் என் கையெழுத்து நான் போட்டிருப்பேன், அதை நீங்க பாருங்க அப்படிங்கிறார். ஸோ பவுல் எழுதாத ஒரு நிருபமே அந்த சபைக்கு வந்திருக்கு. பவுலின் பேராலே அந்த காலத்துல வந்திருந்திருக்கு. லூக்கால தான் சொல்றாரு, அநேகம் பேர் புஸ்தகத்தை எழுதி ஏற்பட்டுட்டாங்க. அதனால சரியானதே கண்ணார கண்டவங்க போதித்தவங்ககிட்ட தீர்க்கமாக திட்டமாக விசாரித்து ஒழுங்காக கிரமமாக உனக்கு நான் எழுதினேன் அப்படிங்கிறார். ஸோ அந்த காலத்துல அதை மாறி எழுதினவங்க நிறைய பேர் இருந்தாங்க. அதனால ஆவியானவர் துணையோடு வேத வல்லுநர்கள் மூலமாக தேவன் நமக்கு தேவையில்லாவையெல்லாம் வெளியே ஒதுக்கி போட்டு தேவையானதை வச்சிருக்கிறார். ஆனால் நம்ம எப்பவுமே கொடுக்கப்பட்டதில் அதிகமாக இருப்பதற்கெல்லாம் வித்தியாசமா இருக்குன்னு வெளியே உள்ள காரியங்களை போய் நிறைய பேர் விழுந்துடுறாங்க. இன்றைக்கு கள்ள உபதேசங்கள் அநேகமாக பெருகி வரக்கூடிய இந்த நேரங்களில் இந்த சத்தியத்தின் காரியங்கள் நம்ம வளர்ந்து கொண்டு வருவது மிகவும் முக்கியமானது. முக்கியமாக நாம் தெரிந்து கொள்ள வேண்டியது, புதிய ஏற்பாடு சபைக்கு கை கொள்ளும்படியாக கடைபிடிக்கும்படியாக கொடுக்கப்பட்டது. நானே வழியும் சத்தியமும் ஜீவனுமாய் இருக்கிறேன் என்றார். ஸோ அவர் என்ன சொன்னாரோ, என்ன செய்ய என்ன செய்யாதேனாரோ அதுதான் வழி. அதுல போற போதுதான் சத்தியமானவர் நம்மோட உடனே இருப்பார், சத்தியத்தை நமக்கு வெளிப்படுத்துவார். அவர் சொல்கிறாரு, என் வசனத்தில் நிலைத்திருந்தால் என் சீசராய் இருப்பீர்கள், அப்பொழுது சத்தியத்தை அறிவீர்கள், சத்தியம் உங்களை விடுதலையாக்கும். அதான் நான் சொன்னதை கேட்டு அதை செஞ்சேன்னா உனக்கு சத்தியம் புரியும், அந்த சத்தியம் உன்னை விடுதலையாக்கும் அப்படிங்கிறாரு. விடுதலையாக்கி நித்திய ஜீவனுக்குள்ளாக கொண்டு செல்லும். அதுதான் இயேசு சுருக்கமாக சொன்னார், நானே வழியும் சத்தியமும் ஜீவனுமாய் இருக்கிறேன், என்னை அல்லாமல் பிதாவிடத்தில் ஒருவனும் வர முடியாது. ஸோ புதிய ஏற்பாட்டை அதிகமாக படிப்பதும் அதில் இருக்கிறவைகளை கை கொள்வதும் இன்றைக்கு நமக்கு முக்கியம். காரணம், காலம் சமீபமாக இருக்கிறது, அவர் வருகை சமீபமாக இருக்கிறது. அதற்குள்ளாக எடுத்துக்கொண்டு நம்ம போகலாம். அடுத்த வாரத்திலிருந்து ஒவ்வொரு புஸ்தகங்களாக, புதிய ஏற்பாடு புஸ்தகங்களாக அதனுடைய சிறப்பு தன்மைகள், அதனுடைய பிரிவுகளை குறித்து நம்ம படிக்கலாம். இன்றைக்கு இத்தோடு இன்றைய நாளுடைய இந்த வேத பாட வகுப்பு முடிந்தது.